சீராமையில் உத்தமர் காந்தியடிகள் மற்றும் தோழர் ஜீபாவின் சிலைகள் மற்றும் அரங்கத்தினை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் திருப்பத்தூர் அருகே உள்ள சிராவயலில் 3,27,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உத்தமர் காந்தியடிகள் மற்றும் தோழர் ஜீவாவின் சிலைகள் மற்றும் அரங்கத்தினை திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், காந்தியடிகள் தோழர் ஜீவாவை இந்தியாவின் சொத்து என புகழாரம் சூட்டினார் என்று தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தபோது நம்முடைய தோழர் ஜீவா அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்காக ஒரு ஆசிரமத்தை கட்டி அதை பார்வையிட வந்த நேரத்தில் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஜீவா அவர்களை பார்த்து சொன்னார்களாம், உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்ட நேரத்தில் இதுதான் என்னுடைய சொத்து என்று சொன்னாராம். உடனே மகாத்மா காந்தி சொன்னார்களாம், இல்லை இல்லை, இந்தியாவே உங்களுடைய சொத்து என்று சொல்லி அது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி பதிவாகி இருக்கிற நிகழ்ச்சியை மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இங்கே மணிமண்டபமும் அவர்களுக்கு திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் உள்ள மடத்தில் தெய்வ சிகாமணி குன்றக்குடி அடிகளாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் குன்றக்குடி அடிகளாரின் 100 மலரையும் வெளியிட்டார். பின்னர் காரைக்குடியில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீரகவி குடியரசனாரின் சிலையை திறந்து வைத்தார்.